ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் சென்டரில் நல்லா சாஃப்டாகவும் அதே நேரத்தில் நல்லா ஓட்டையாகவும் இருக்கிற அருமையான ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம வந்து ஈஸ்ட்டு, ஆப்ப சோடா இது மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் சொல்கிற அளவில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பர்ஃபெக்டான ஆப்பம் சுட முடியும். வாங்க பார்க்கலாம். நான் சொல்ல போகிற எல்லா பொருளையும் ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 1 கப் இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். இட்லி அரிசி தான் எடுக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லா வரும். அடுத்து தான் அதே கப்பில் 1 கப் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி. நான் இன்றைக்கி வந்து மாவு பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து பொன்னி பச்சரிசி அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். முழு உளுந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் மெஷரிங் கப் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து 1 கப் வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் போட்டுக்கோங்க. கூடவே வந்து நம்ம இதில் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்குது இல்லைங்களா, பழைய சாதம், அதை வந்து ஊற வச்சுருக்கிறேன். நீங்கள் அதை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு 1/4 கப் வந்து அவல் ஊற வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம். ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு ஆப்பம். அடுத்ததாக இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊறி இந்த மாதிரி வந்திருக்குதுங்க. ஒரு 2 டைம் களைஞ்சிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி வந்ததை நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், இல்லை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். எனக்கு வந்து கிரைண்டர் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் நான் வந்து கிரைண்டரில் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக பண்ணுறீங்கன்னா மிக்சியே வந்து ஈஸி தான். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த பழைய சாதத்தை வந்து போடலை, மிச்சம் ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, மற்ற எல்லாத்தையுமே நான் வந்து போட்டுட்டேன். பழைய சாதத்தை வந்து நான் மிக்சியில் அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்க போகிறேன். நான் நிறைய வாட்டி வந்து டேரெக்டாக கிரைண்டரில் போட்டப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா அரைப்படுறதே இல்லை, அதனால் இந்த மாதிரி அரைச்சி உள்ளே ஊற்றிக்கிறேன். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ஜவ்வரிசி பாருங்கள் அங்கங்கே அப்படி அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் போல் நான் வந்து அரைச்சிக்க போகிறேன். டோட்டலாக எனக்கு டைம் வந்து ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து சரியாக இருக்குது. இப்போ நம்ம தோண்டி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆப்பம் வந்து கரெக்டாக உங்களுக்கு திக்காக எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வாட்டரியாக தான் ஊற்ற போகிறோம் இல்லைங்களா, அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட குறைய சேர்த்து அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா கை வச்சு கலந்து விடணும். கை வச்சு கலக்கும் போது தான் உங்களுக்கு நல்லா பொங்கி வரும். ஆப்பம் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வருமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ஓட்டையாக சூப்பராக இருக்கும். அதனால் புளிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இந்த மாதிரி கைவிட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு ஓரங்களெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. நான் நைட் வந்து இதை பண்ணுறேன். இப்போ சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக நல்லா புளிச்சு வந்துடுது. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஆப்பம் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு இந்த மாதிரி புளிக்கணுங்க. மாவு நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி மேகம் மாதிரி புளிச்சு வந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு ஆப்பம் நல்லா ஓட்டையாக வரும். நான் முதவே சொன்ன மாதிரி நம்ம இதில் எந்த விதமான ஆப்ப சோடாவோ ஈஸ்ட்டோ வந்து பயன்படுத்த போகிறது கிடையாது. இப்படியே நம்ம வந்து சுட போகிறோம். கண்டிப்பாக 100% பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு மட்டும் கலந்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் செய்கிற அளவு என் ஃபேமிலிக்கு ஒரு டைம் சுட்டது போக மிச்சம் வந்து கொஞ்சோண்டு மாவு தான், ஒரு 1/2 கப் மாவு தான் மிச்சம் இருக்கும். அதனால் நான் மொத்தமாகவே தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். வாரத்தில் ஒரு வாட்டியாவது நம்ம இந்த ஆப்பம் வந்து பண்ணணும். எதுக்காக அப்படின்னா தேங்காய் பால் வந்து உடம்புக்கு சேர்த்துறது நல்லது. இது மூலமாக நம்ம நிறைய தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட முடியும். இப்போ பாருங்கள், 2வது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு, கல் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆப்பம் ஊற்றணும். அப்போ தான் வந்து அந்த ஓட்டையாக நல்லா வரும் உங்களுக்கு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றி பாருங்கள், கண்டிப்பாக ஓட்டை வரவே வராது. உங்களுக்கு நல்லா மாவு புளிச்சிருந்தா கூட வராது. இது ஒரு ஸ்டெப்பு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஹோல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டுட்டோம் அப்படின்ட்டா பார்த்தீங்கன்னா சுற்றி வர எல்லாமே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் சென்டரில் மட்டும் நல்லா சாஃப்டாகவும் நம்மளோட ஆப்பம் வந்து சுட சுட ரெடி ஆகிடுச்சுங்க.
சில பேர் தேங்காய் பால்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. பட் நான் வந்து அது மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். பட் இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸி. குயிக்காக வந்து இப்போ நம்ம பண்ணிடலாம். அவ்வளோதான், ஆப்பத்தையும் வெளியே எடுத்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், சுற்றிலும் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. குழந்தைகளாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட வந்து பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னா தேங்காய் பால் தான். தேங்காய் பாலுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்தது வந்து எல்லா வெஜ் அண்ட் நான்வெஜ் குருமா கிரேவி எல்லாமே இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான சொதி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கிறேன். இந்த வீடியோ வந்து அடுத்து தான் நான் வந்து போடுறேன். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போடும்போது ரொம்ப டைம் ஆகும், உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் அடுத்த வீடியோவாக அது வரும். ஒரு ஆப்பம் பர்ஃபெக்டாக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது இப்படி உட்காரணும், நல்லா ஃப்ளாட்டாக வந்து தோசை மாதிரி போயிடக்கூடாது. அந்த மாதிரி சுட்டிங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக சுட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.